ஹை கேஸ், நீங்கள் பார்க்கும்போது அவுட்லைனர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே நடுவில் இருக்க வேண்டியது இல்லை. அதை எப்படி நம்ம எடுக்கிறது அவுட்லைனர் யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். விசபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். விசபிள் இல்லாதது டிம்மாக தெரியும். இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போய்ட்டு ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்ட்டு ஷோ ஆகும். இப்போ ஆன் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் பாருங்கள், எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் சர்ச் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம். ஒரு 1000 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோன்னா இதுக்கு ஒன்றில் இந்த பேர் மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும். இந்த பேரை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தனியாக தெரியும். உங்களுக்கு அதை மட்டும் நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் குரூப்பிங்கும் ஈஸியாக பண்ணலாம், பேரண்டிங்கும் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி பண்ணலாம். அதேமாதிரி இங்கேயும் நீங்கள் ஒரு 10 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு 1லேருந்து 8 வரைக்கும் குரூப் பண்ணோன்னா கண்ட்ரோல் ஜி பண்ணிங்கன்னா குரூப் ஆகிடும். அதேமாரி இதுலேருந்து இது வரைக்கும் குரூப் பண்ணாலும் குரூப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு குரூப் வேண்டாம், நம்ம 1க்கு கீழே 1க்கு கீழே 1க்கு கீழே அப்படி பேரண்ட் பண்ணோம், ஹைரார்க்கியாக பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே இருக்க ஆப்ஜெக்டை மிடில் மோஷன் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உள்ளே போடுங்க. இதுக்கு கீழே வந்துடும். இந்த மாதிரி வந்தாலே இதுக்கு கீழே இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். அதேமாதிரி இதை ட்ராக் பண்ணி உள்ளே போடுங்க. அப்படியும் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்துடும். இந்தமாரி ஸ்டெப்ஸ் மாதிரி வந்துடும். இப்போ இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளேயே இது எல்லாத்தையும் போட்டோன்னா செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். ட்ராக் பண்ணி இதில் போட்டிங்கன்னா எனக்கு பாருங்கள், எனக்கு இப்போ இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இது எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே நான் ஒரு ஆப்ஜெக்ட் போட்டிருக்கேன், அதுதான் இது எல்லாத்துக்குமே மெயின் பேரண்ட் இதுக்கான மெயின் பேரண்ட் இது. இப்படி தான் நம்ம இது குரூப் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை நீங்கள் பேரண்டிங் பண்ணுறதுனால பண்ணலாம். அன்பேரண்ட் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை, ஈஸி தான். இப்போ எனக்கு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் அன்பேரண்ட் பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணி மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்பேரண்ட் ஆகிடும். இதை மறுபடியும் அதை கிளிக் பண்ணி மிடில் மவுஸ் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேரண்ட்டுக்குள்ளே போகணுன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ள போட்டிங்கனாலே உள்ள பேரண்ட் ஆகிடும். எங்கேருந்து எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இதை ட்ராக் பண்ணி உள்ளே போட்டதுனால இப்போ இதுக்கு கீழே இது பேரண்ட் ஆகிடுச்சு. இதையும் இந்த குரூப்பையும் இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இதுக்குள்ளே எனக்கு இது வேணும் அப்படின்னா ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லைனுக்குள்ளே இங்கே ஆட் ஆகிடும். அதேமாரி இந்தமாரி பாயிண்ட்ஸ், இந்தமாரி ரவுண்டு பாயிண்ட் வந்தாலே இதுதான் லாஸ்ட் ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். இந்தமாரி லைன் போய் வந்துச்சுனாலே அதுக்கு கீழே ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு கீழே எதுவும் இல்லை. இந்த ப்ளஸ் போட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்குள்ளே ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். அதேமாரி இப்போ நீங்கள் நல்ல ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணும்போது நல்ல ஆப்ஜெக்ட்னால் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும். அதில் அது எதுவுமே இல்லாத ஒரு இது மாதிரி எதுவுமே செலக்ட் பண்ணாமல் கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அதை நீங்கள் வியூபோர்ட்டில் பார்க்க முடியாது, ஆனால் இங்கே நீங்கள் அவுட்லைனரில் பார்க்கலாம். இதை வச்சு நிறைய யூஸ் பண்ணுறதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் எப்போ அடுத்து வர லெசனில் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.